நீங்க பார்த்து பார்த்து செதுக்குன அவங்களோட வீடை நாங்களும் பார்க்க போறோம். எங்க அம்மா நல்லா கோவமா இருக்காங்க பாருங்க. அவங்க அந்த சாரி பிடிக்கல. கூற புடவையாது. ஓகே. I know like you have 3 dogs அப்படின்னு இருக்கும்போது maintaining a carpet is not an easy job. No bro. When people are there, the carpet will be there. Then I'll have to roll it and hide it inside. I can't leave with my dog. அப்போ நான் வெளியில விடுற முடி அவங்களுக்கு பறக்கும் பாருங்க. ஷெட்டிங் சீசன் வரும். Potato hi சொல்லு. எல்லாருக்கும் hi சொல்லு. And she is the hunter in the house. எது கிடைச்சா அதோட குட்டி சைஸ் கிடைச்சா கடிச்சு சாவடிச்சிருவாங்க. And they killed one 7-foot snake. Okay. Streetல. No, they won't bite. 2 செகண்ட் அலற விட்டீங்கல்ல. டாகி ஸ்டைல்னா. இன்னொரு வியந்து போன விஷயம் வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூலா அப்படின மாதிரி தான் இருந்தது. I'm getting a bird. இப்போ டேமிங்ல இருக்காங்க. Okay. குட்டி bird. அதுக்கு தான் இந்த ஹோல் செட்டப் பண்ணிருக்கேன். Okay. பார்த்து செதுக்குன அவங்களோட வீடை நாங்களும் பார்க்க போறோம். we are so happy. Of course kick start பண்ணோனே I saw in a garden and அண்ணா கிஃப்ட் பண்ண கார்லாம் வந்து இருக்கு. அத ராப்பிங் மாத்திட்டேன். ஆமா, ஏனா I still remember I think Big Boss வந்து வெளில வந்தோனே முன்னாடி Big Boss போறதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ணாரு. நான் யூஸ் பண்ண உள்ள போயிட்டேன் Big Boss குள்ள. So yeah, one special place இது. So come let's explore. This is a garden and actually இந்த வீட்ல வந்துட்டு there is no artificial plants, no artificial flowers. Oh nice. எல்லாமே original plants and everything is living. So it's all like life இருக்கு. So அதனால எல்லாரும் பாத்துக்கணும். அதுக்கு கோச்சுப்பாங்க அப்புறம். And you can talk to plants also. I'll tell inside சொல்றேன் உங்களுக்கு. எடுத்தோனே அந்த விநாயகர் வந்து வச்சிருக்கீங்க. ஆமா விநாயகர் பிளான்ட். And நீங்க அப்பவே சொன்னீங்க அரேஞ்ச்மென்ட் வந்து நீங்க தான் பண்றது. ஆமா இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றது. நைஸ். So to kick start அழகான ஒரு என்ட்ரி அண்ட் நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்தது இந்த வெங்கடாச்சலபதி and of course இந்த அரேஞ்ச்மெண்ட்டே because I know like you have 3 dogs அப்படின்னு இருக்கும்போது maintaining a carpet is not an easy job. No bro. When people are there, the carpet will be there. Then I'll have to roll it and hide it inside. I can't leave with my dog. அப்போ நான் வெளியில விடுற முடி அவங்களுக்கு பறக்கும் பாருங்க. ஷெட்டிங் சீசன் வரும். Okay. So yeah, இந்த plants எல்லாம் பார்க்கலாம் நீங்க. So all very unique colors. Pink colorல leafல இருக்கும் இது. So இதெல்லாம் இதானா வீட்லயே வச்சுக்கலாமா? Yeah, indoor plants. Indoor plants தான். Okay. So all are living and எல்லாமே அந்த pots எல்லாம் வந்துட்டு இதுதான் மேட்சிங் அப்படினு சொல்லி நான் வாங்கிட்டேன். Okay. And also like generally இந்த வீட்டு நம்ம இது பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்கான கர்டன்ஸோ இல்ல சோஃபா இதுக்கு எவ்வளவு நாள் நீங்க ப்ரிப்பேர் அப்படின்னு இருந்தது? 1 month ஆச்சு. 1.5 month ஆச்சு. ஆஹா. Okay. ஆக்சுவலி இந்த கர்டன்ஸ் எல்லாம் எங்க அண்ணன் சாய்ஸ் தான். என்னோட சாய்ஸ் வந்து எல்லாமே பேஜ் இல்ல லைட் கலர்ஸ் அப்படி இருக்கும். அவ வந்து இல்ல அப்படியே ஒரு மாதிரி ஈவன் ஆயிரும். just have some ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் இருக்கட்டும் அப்படி சொல்லி அவன் இது பண்ணது. சோ இதெல்லாம் நான் தான் அரேஞ்ச் பண்ணது. ஆமா, I like it. I like doing it. பட் ஆனா இப்போ இந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் அப்படினா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். It will take a hell a lot of time because it will take like எனக்கு இந்த flowers எல்லாம் அரேஞ்ச் பண்றது it will take like almost half an hour to 45 minutes 1 hour கூட ஆகும். 1 hour. சோ அது வந்துட்டு 2 days once 3 days once நான் பண்ணி அத வச்சிருவேன். I like it. அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ஒரு தெரபி மாதிரி. ஆமா. Okay. So I like doing that. இன்னொரு வியந்து போன விஷயம் வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூலா அப்படின மாதிரி தான் இருந்தது because we've always seen like ஒரு backyardல தான் நாங்க யூசுவலாவே பார்த்திருக்கோம். Why this idea actually? I don't know. But there's a small pool. அது வந்துட்டு அந்த it has a இது மாதிரி ஒலிம்பிக்ல இது மாதிரி பண்ணுவாங்கல like I don't know how to say that. ஒரு பின்னாடி ஒரு ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். So in one spot you can keep swimming but you won't go in the front. Oh, the waves மாதிரி. Oh yeah, waves. நான் பேரு மறந்துட்டேன். Waves யோசிச்சிட்டேன். Yeah, waves மாதிரி வந்துட்டு இருக்கும். So in one same place. That is also one kind of physical activity. ஒருவேளை நான் இது பண்ணல ரன்னிங் ஏதாவது பண்ணலனா நான் இது பண்ணிடுவேன் ஒரு half an hour. Swimming மாதிரி பண்ணுவேன். Oh nice. ஆமா, அதுவும் ஒரு தனி கார்டியோ இல்ல. ஆமா. எதனாச்சும் ஒன்னு கார்டியோ மாதிரி பண்ணி முடிச்சிடணும்.
of course அப்புறம் then I'll take you to my garden Yes, here. yes. Yeah, this place actually நான் செட் பண்ணது வந்துட்டு I'm getting a bird. இப்போ டேமிங்ல இருக்காங்க, ஓகே குட்டி பேர்டு. ஸோ அவங்க வந்து கையில வந்து அவங்களே வந்து நிக்கிற மாதிரி டேம் பண்ணிட்டு இருக்காங்க. okay, okay. அவங்க வந்த பிறகு அவங்க வந்து கேஜ் கட்டணும். அதுக்கு தான் இந்த ஹோல் செட்டப் பண்ணிருக்கேன். ஓகே I'll show you. yeah ஸோ இவங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க ஆமா, இந்த ஆமா. கப்பீஸ் எல்லாமே. ஸோ இது இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. ஸோ இங்க இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே எய்தர் எடிபிள் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ஸ் இருக்கு. அது சப்போட்டா மரம் அங்க இருக்கு. இது ஓகே சப்போட்டா மரம். அண்ட் இது வந்துட்டு கிவி ஸ்டார் ஃப்ரூட். இது ஸ்டார் ஃப்ரூட் இது சப்போட்டா சப்போட்டா. அண்ட் யூ கேன் see the fruits and all here. ஓகே Yeah. இங்க full of fruits தான். ஓகே அண்ட் இது வந்துட்டு முசாம்பி. அதுலயும் குட்டியா வந்திருக்கு ஆமா. முசாம்பி. ஆமா ஓகே குட்டி குட்டி முசாம்பி. அண்ட் இது வந்துட்டு பெரண்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரண்டை தொவை எல்லாம் பண்ணி அந்த சாப்பிட்டா முட்டு bones- வலிக்கலாம். ஆமா, ஆமா. yeah, So yeah. அது பெரண்டை. Okay. அண்ட் இது வந்துட்டு சங்குப்பூ. சங்குப்பூ that is சங்குப்பூ. விநாயகருக்குலாம் Yeah. வைக்கிறது. Okay. So that one. And இதெல்லாம் லிட்டரலி இந்த பிளான்ஸ் வந்து முக்கவாசி பிளான்ஸ் நானே அந்த பேக்ல இருந்து எல்லாம் எடுத்து நான் Nice, பாட்ல பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து குரோட்டன்ஸ் தானே இல்ல? அது தெரியாது. and of course உங்களுக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்குமா? நிறைய இடத்துல பார்த்தேன். Okay. ஆக்சுவலி நான் வந்து இது முன்னாடி வந்து நான் அவ்வளவா ரிலீஜியஸ் எல்லாம் இருந்திருக்கேன், நிறைய ட்ரெடிஷன்ஸ் எனக்கு அந்த ட்ரெஸ் பண்றது அதெல்லாம் பிடிக்கும் தவிர பெருசா நான் எதுவும் பண்ணது கிடையாது. பட் அம்மா பாஸ்டவே ஆன பிறகு வந்துட்டு அவங்களுக்கு இன்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆச்சு. அம்மாக்கு பூஜை பண்ணா பிடிக்கும், நான் வந்து சாரியில இருந்தா பிடிக்கும், பொட்டு வச்சிருந்தா பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பொண்ணு மாதிரி அழகா ஒரு வாட்டி புடவை கட்டிட்டு வரியா நீங்க சொன்னீங்களே ராஜு அண்ணா சொன்ன மாதிரி பொண்ணு வேஷம் போட்டிருந்தாங்க அப்படின்னு. இல்லன்னா நான் வந்துட்டு ஹோம்லெஸ் மாதிரி தான் வீட்டுல இருப்பேன். ஒரு ஜாகர்ஸ் ஒரு டிஷர்ட்ல ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். இல்ல இதுங்க கூட எப்படி மேய்க்கிறது? அதுவும் கரெக்ட் தான். சாரில போட்டு இவங்க வந்து குதிச்சாங்க அவ்வளவுதான். Of course I have this plant here. இத வந்துட்டு இப்படி உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இது டயபெட்டிஸ்க்கு. ஓகே. இந்த பிளான்ட் வந்துட்டு நீங்க இத பொரியல்ல போட்டு சாப்பிடலாம், இல்லன்னா வந்து சாலட்ல அப்படியே அந்த லீஃப் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா இட்ஸ் வெரி குட். ஓகே ஓகே. So that one is here. இந்த plant. ஓகே. அது என்னது அந்த ரெட் கலர் திங்? அதோட பூ. ஓகே. But leaf you have to eat. ஓகே. So that is for diabetes. ஓகே. சோ அதனால இதெல்லாம் இதுமே என்ன ஆஃப்டர் அம்மா இதுக்கு அப்புறம் ஒரு லேர்னிங் எல்லாமே நோண்டி தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணி செட் பண்ணுது. சோ இவன் பேர்ட் வந்தானா இங்க தான் வைக்கலாம் கேஜிங்க்கு. and I named him also. This place is called Rio படம் பாத்தீங்களா? Rio movie and then Jewel Blue. ஆமா அந்த மாதிரி I நேமும் யோசிச்சிட்டேன், Jewel and Blue சொல்லிட்டு. சோ அவங்க வந்தாங்கன்னா இங்க ஃப்ளை பண்ணிட்டு இங்க உட்கார்றதுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லி இந்த சீட்டிங் அவங்களுக்கா செட். அதாவது கேஜா இல்லாம அட்லீஸ்ட் அவங்க பறக்கட்டும். அவங்களுக்கு. ஓ சூப்பர். சோ அங்க grill எல்லாம் போட்டாச்சு. So when I leave them here, the whole place they can go free. Wow, nice. I could just imagine. ஏன்னா ஒரு மாதிரி green-ஆ இருக்கும்போது அவங்களுக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க ஓபன் இருக்கனால மழை வந்தபோது பியூட்டிஃபுல்லா இருக்கும். And I'll have my coffee and everything here. I mean coffee in sense juice மாதிரி. மார்னிங் எழுந்திருச்சு. Yeah. We can sit here, it'll be very calm. இந்த மரம் வந்துட்டு பிளான் பண்ணும்போது அந்த ஆக்சுவலா சொல்லுவாங்க அந்த கவரோட பிளான் பண்ணும்போது அந்த இது உடைய கூடாது. அந்த ஷேப் அந்த மண்ணு ஷேப் இருக்கும் இல்லையா? if it breaks the plant will die it seems. ஆனா இது பிளான் பண்ணும்போது இது உடைஞ்சிருச்சு. and பார்த்தா ஃபுல்லா காஞ்சிட்டு and you can see ஃபுல்லா அந்த branch மாதிரி தான் இருக்கு. and I used to go talk to it every day and I used to say please நீ நல்லா வளர்ந்துரு, ப்ளீஸ் நான் நல்லா பாப்பா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசினேன். and it grew bro. So ஆமா மீதிலாம் fresh leaves ஆ தெரியுது. fresh leaves ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. மீதிலாம் பாருங்க இதெல்லாம் வந்து காஞ்சி போனது. ஃபர்ஸ்ட் வெச்சோனே ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா டெய்லி போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ நல்லா வளர்ந்துரு, I'll take care of you really well. I'm very sorry I was not there when they planted you. அது பத்தி ஃபுல்லா பேசணும். எனக்கு தெரிஞ்சு கேக்குது நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். Of course. ஆமா நிறைய நானும் கேட்டிருக்கேன். லைக் நம்ம பேசணும்னா அது வளரும், பூ வளரும் அப்படினு சொல்லுவாங்க.
திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. இந்த மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே குச்சி குச்சியா ட்ரையா இருக்கு. தெரியும் அதுக்கப்புறம் ஃபுல்லா புதுசா இருந்தது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க் யூ, யூ லுக்கிங் சோ பிரிட்டி அப்படி இப்படி பேசிட்டு அதான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலயும் ஃப்ரூட்ஸ் வரும், அது மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்ஸ். ஓகே நைஸ். அது வந்துச்சுன்னா பேர்ட் சாப்பிடுறதுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஃபுல் ப்ரீ பிளானிங்கோட இருக்கீங்க. எஸ் எஸ். என்ன ஒரு கண்ணு ஒரு கலர். Bi eye, blue eye and brown eye. Father has blue eyes, mom has black eyes. Both are siblings. siblings. Okay, Yeah. okay. And she's the hunter in the house. பல்லி, கரப்பாம்பூச்சி, ஒன்னோட frog, இதுல. பூனை, டவ், அதுக்கப்புறம் வந்து எது கிடைச்சா அதோட குட்டி சைஸ் கிடைச்சா கடிச்சு சாவடிச்சிருவா. And they killed one 7-foot snake. ஸ்னேக்கா? Snake. Actually அந்த இந்த ஏரியால பழைய வீட்ல அது எங்கயோ வந்திருக்கு போல, கார்டன் சைடுல எங்கயோ வந்திருக்கு போல. இவ கண்டுபிடிச்சிருக்கா. such a long snake புடிச்சு கொத்தரி சாவடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுக்கு போய் இவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போய் ஆன்டி வெனம் அது இது எல்லாம். இவங்க நார்மல், that snake was dead. and then ஆன்டி வெனம் எல்லாம் ஐவில கொடுத்து எனக்கா டென்ஷன் இவங்களுக்கா வந்திருக்கும், அத கடிச்சா அது வந்திருக்கும். அது பயத்தை கன்ஃபார்மா கடிக்கும்ல, எப்படி கடிக்காம இருக்க போகுது. then chill, our kids are fine. அது கூட வந்தவங்க தான் காலி. சோ இவங்க தான் அவங்க லைஃப் அப்படினு. ஆமா, மாமி கிட்ஸ், சிங்கிள் மாம். three kids வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் actually. ஆமா, அதுலயும் இந்த மாதிரி கிட்ஸை வச்சிட்டு மேய்க்க முடியல. ஆமா, அப்படியே வந்துடுறீங்களா இந்த சைடு? டேய் திகு, உன்னோட நல்ல நேரம் இந்த டேபிள் தாங்குதுடா. ஷூட்டிங் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த லைக் மார்னிங் 6 to night 10:30 ஃபுல் கண்டினியூஸா இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாருக்குமே 3 பேருக்கு ஆளுக்கு செப்பரேட்டா அட்டென்ஷன் கொடுத்தாதான் தே சாட்டிஸ்ஃபைட். அதர்வைஸ் சும்மா அப்படியே மூஞ்சி சேடா வச்சுட்டு உள்ள வந்தோடனே they want to jump on me, they want to play and everything. நம்ம எவ்வளோ டயர்டா இருந்தாலும் அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. பேசிக்கலி லைக் நம்ம கிட்ஸ் அவங்க உலகம் நம்ம தானே. ஆமா, நான்லாம் அப்படியே அங்க வந்து படுத்துட்டு வந்த சோஃபால பேன் ஆயிடுவேன். இவன் வந்து பொத்தக்குன்னு மேல விளையாட்டு வெயிட் காணாமலே போயிடுவீங்களே நீங்க. ஃபுல்லா வந்து இங்கதான் ஃபேஸ் வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து அப்படியே லிப் டு லிப் கொடுத்துட்டு இங்க உட்காந்துட்டு இருப்பாரு. நான் கொஞ்சம் வச்சுச்சோ மை ஃபட்டு, அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க, இவங்கள தொட்டு அவருக்கோ வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஓரியோ ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என் கால் மேல பெட்ல தூங்கினாதான் தூக்கம் வரும், இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது. அண்ட் நைட் all 3 kids will be in my room. Now I feel why our parents used to keep us in the room itself. நம்ம இந்த abroad கல்ச்சர் மாதிரி தனியா ஒரு ரூம் வச்சுதான் மைண்ட் ஃபுல்லா அங்க இருக்கும். எனக்கு அவங்க ரூம்லயே ஒரு கேமரா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ ஐ கீப் செக்கிங் இந்த நைட் என்ன பண்றாங்க. ஆமா, சம்டைம்ஸ் வந்து இங்க வந்து since this door will be open, this curtain மட்டும் தான it will be open, he'll come try to break this door. Oh yeah, that boy is very strong. No, நல்லா புடிச்சு இப்படி ஆட்டி அவலாம் கத்தி. அதுக்கப்புறம் நான் ஒரு half an hour விட்டு பார்ப்பேன் தூங்கிடுவானான்ட்டு. தூங்கலனா கொண்டு போய் அதே ரூம்ல ஒரு பார்ட்டிஷன், அந்த சைடு இவங்க 2 பேரும், இன்னொரு பார்ட்டிஷன் இந்த பக்கம் வந்து ஓரியோ, அவருக்கு ஒரு பெட், இவங்க வந்து சோஃபா தான் படுத்துப்பாங்க. ஸோ சோஃபா மேல ஒரு கவர், அதுக்கு மேல வந்துட்டு ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு, அந்த பக்கம் ஃபுட்பால், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் போல். ஏன் இவ்வளவு லேட்டா தூங்குறீங்க? ஐயோப்பா, இந்த செட்டப்ல முடிச்சு ஆமா, when my mom was there, potato popcorn is mama's thing. Okay, அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. ஓரியோ என் கூட இருப்பான். சோ ஃபுட் எல்லாம் குடுக்கறதுலாம் அம்மாவோட டியூட்டி, எல்லாமே அம்மா தான் பாத்துப்பாங்க. நான் சும்மா ஜாலியா போய் ஓரியோ கூட தூங்கிட்டு எந்திரிச்சு நான் ஜாலியா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னா ஐயோ எனக்கு வேலை இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டயர்டா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்து இன்னது நான் சொல்றது கூட ஆளு எதா இருக்குன்னா எனக்கு பிடிச்சதுன்னா நான் தான் வேலைக்கு போகணும், இது பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிடணும், இல்ல சாப்பிடாம தூங்கணும் நான் என் இஷ்டம், அவ்வளவுதான். யாருமே வந்து உட்கார்ந்து தோசை சாப்பிடுமா பேபி நீ பாவம் டயர்டா இருக்குல்ல அப்பெல்லாம் கேட்கறதுக்குலாம் யாரும் இல்ல. எங்க அண்ணன் எப்போ ரேரா கேட்பான் என்கிட்ட, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். ஆனா ஜெனரலாவே பிரதர்ஸ் ஆர் மென்னே வந்து அது அந்த ஒரு மாதிரி எமோஷனல் இதெல்லாம் இருக்காது. சாப்பிட்டியா, he's very emotional, he's attached, but like no that dotting thing mom caring too much. இப்போ நீ சாப்பிட்டியா, இப்போ என்ன சாப்பிட்ட அதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு தான் என்ன சாப்பிட நம்ம யோசிச்சுப்பாங்க. ஆமா, அண்ணா இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறான், அண்ணா வந்து இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுறான், நீங்க இதை சமைச்சிடுறீங்க நான் தான் சொல்லணும். ஆமா ரைட், அதெல்லாம் கஷ்டம்.
அவருக்கு வந்து என்ன சாப்பிட்றேன்னு சொல்றதுக்கே எங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நம்மளதான் யோசிக்கணும் ஆமா. ஐயோ என்ன சாப்பிடுறது. சமைக்கிறது என்ன சொல்றது, அது வந்து நான் சாப்பிட்றேன்னா ஐ நோ வாட் த ஹெல் ஐ வாண்ட் டு eat. Another person they should also feel nice in it. No, what will I tell? Yeah. ஸோ இந்த டோர் வந்து அவங்களுக்கு பிளாக் பண்றது. குட்டீஸ் எல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல உங்களோட குழந்தைங்களுக்காக நான் அப்படி சொன்னேன். என் குழந்தைங்க தான். ஆமா, நான் இப்போ மம்மி, இதுக்கு முன்னாடி அக்காவா இருந்தேன், இப்போ மம்மி மாமி ஆஃப் 3 சிங்கிள் மதர். ஸோ இந்த போட்டோ ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கு. மை மாம் அண்ட் டாட்ஸ் வெட்டிங் பிக்சர். எங்க அம்மா நல்லா கோவமா இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த சாரி பிடிக்கல. கூரை புடவை அது. ஓகே, அது வந்து 10th படிச்சிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. குட்டி பொண்ணு வேற. அதுக்கப்புறம் அவங்க அந்த சாரி பிடிக்கவே, அவங்க பட்டு சாரி கட்டணும்னு ஆசையாமா, அவங்களுக்கு இந்த சாரி கட்ட வச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அந்த முகூர்த்தத்துக்கு இதுதான் கட்டணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா கோவமா பாக்குது. எங்க அப்பா எவ்வளவு ஒல்லியா இருக்காரு பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஒரு அப்பாட கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு சூப்பரா ஒரு ஃபிகர் கிடைச்சிச்சு. வெரி கியூட், மை மாம் இஸ் வெரி பிரிட்டி ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு பார்ட்டிஷன், இது வந்து ஹியூமன்ஸ்க்கு, இது வந்து டாக்ஸ்க்கு. ஓ, அதனால அதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன். என்ன இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. போட்டு இப்படி லாக் பண்ணி வச்சிட்டேன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து இங்க இப்படி போயிடுவாங்க. ஓகே, சோ இது வந்து நான் காப்பாத்துற இந்த இடத்த மனுஷங்க போறதுக்கு இல்ல they make it dirty. ஆமா, சொன்ன உடனே கூப்பிடுறாங்க போல. என்ன பத்தி தானே பேசுறீங்க அப்படினு. அவனை பத்தியே தான். இது ஹோல் ஸ்பாட் லைக் இதெல்லாம் வந்து போகன் வில்லான்னு சொல்லுவாங்க. அது அந்த பிங்க் கலர், இந்த பிங்க் இதெல்லாமே. யா, அண்ட் நைட் டைம்ஸ்ல எல்லாம் இங்க உட்கார்ந்து நல்லா சில் பண்ணலாம். ஓகே, நைஸ் கிளைமேட் அண்ட் தென் பீச் அப்படியே பார்த்தா தெரியும். ஸோ யா, இது வந்து உங்களோட அந்த என்னன்னு சொல்றது, டெரஸ் கார்டன் அண்ட் ஒரு ரீஹாப் மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா, லைக் ஒரு ஜென் மோடுக்கு வரதுக்கு. மார்னிங் வந்தோம்னா சூப்பரா இருக்கும். இல்லன்னா ஆஃப்டர் 5. ஸோ 5க்கு மேல 6ish அப்படி ஆச்சுன்னா சன்லைட்டும் இருக்கும், பீச்சும் பார்க்கலாம். அதே மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும். ஓகே, சில் பண்ணலாம். இது என்ன ஸ்பேஸ்? இது எதுக்கு? இது ஆக்சுவலா பார் கவுண்டர். ஓகே, ஆனா எதுவுமே இல்ல. ஆனா ஃபுல்லா செடி தான் வச்சிருக்கீங்க. அதுதான் நைஸ் நைஸ் நைஸ். இது சும்மா தான் வச்சிருக்கிறது. எங்க அண்ணன் பார்ட்டிஸ்னா ஃபில் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் எடுத்து ரூம்ல வச்சிருவாங்க. ஓகே, பட் யா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். அஃப்கோர்ஸ் நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. பார்த்து பண்றீங்க. பீங் a women now. No, I'm like the woman of the house. Yes, அதுதான் நான் சொல்றேன். women of the house, always the anchor of the ship மாதிரி எப்பவுமே women தான் வந்து ஒரு பெரிய anchor of the house அப்படின்னு இருக்கும்போது happy to see ஒரு பெரிய transition மாதிரி. because I still remember before Big Boss and all, you don't know even to cook. Even now I don't know. I know to make sambar, I know to make fish curry now. Still அது பெரிய transition தான. சுத்த ஜீரோல இருந்து இப்போ சாம்பார் fish curry அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. But very good sambar. So அதுக்கே வந்து I'm very very happy. இன்னும் அழகா செட் பண்ணுங்க. இந்த வீடு வந்து உங்களை மாதிரி இன்னும் ஹாப்பியா இருக்கணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். அஃப்கோர்ஸ் ஒரு படம் தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய படங்கள் வரணும். உங்களோட ஆசைகள் நிறைவேறணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் இந்த வீடு உங்களை மாதிரி அழகா இருக்கணும். மை பெஸ்ட். So sweet. Thank you.